ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம வேற லெவல் ஐ அம் த ஃபேட்டட் வில்லன் மான்வாமோட எபிசோட் 33ல இருந்து 35 வரைக்கும் தான் பார்க்க போறோம். வாங்க லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? சூக்கிங்கு தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த இரண்டாவது ஆத்மா பத்தி கூசாங்கி கிட்ட சொல்றா. அந்த ஆன்மா ரொம்ப கொடூரமா எல்லாத்தையும் அழிக்க நினைக்கிற ஒரு அரக்கி மாதிரி இருக்கு அப்படின்னு பயந்துட்டே சொல்றா. ஆனா நம்ம கூசாங்க இருக்கானே, அவளை எப்படி மூளைச்செலவு பண்றான்னு பாருங்க. பரவாயில்ல சூக்கிங், உனக்கு இத பத்தி முழுமையா தெரியல. ஆனா ஒரே உடம்புல இப்படி 2 ஆத்மாக்கள் இருக்கிறது சாதாரண மனுஷங்களை விட உனக்கு அதிக புத்திசாலித்தனத்தையும் அபாரமான ஆற்றலையும் கொடுக்கும். நீங்க 2 பேரும் மட்டும் ஒன்னா இணைஞ்சிட்டா உனக்கு புதிய உலகத்தோட கதவுகளே திறக்கும் அப்படின்னு செம்மையா ஆசை வார்த்தை காட்டி அவளை நம்ப வைக்கிறான். இத கேட்டதும் சூக்கிங்கிற்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஆனா காய்ஸ், கூசாங்கே மனசுக்குள்ள வேற ஒரு பயங்கரமான கொடூரமான கணக்க போட்டுக்கிட்டு இருக்கான். எப்படியும் எனக்குள்ள இந்த டீமானிக் ஹார்ட் இருக்கிற ரகசியம் என்றாவது ஒரு நாள் வெளியே தெரிய வரலாம். அப்படி ஒருவேளை மாட்டிக்கிட்டா என் பழிய அப்படியே தூக்கி போட இவ எனக்கு ஒரு நல்ல பகடைக்காயா இருப்பால்ல அப்படின்னு யோசிக்கிறான். ஆமா நண்பா, ஒருவேளை உலகம் இவனை தேடி வந்தா என்கிட்ட எந்த டீமானிக் ஹார்ட்டும் இல்ல, அந்த தீய சக்தி எல்லாமே சூக்கிங் கிட்ட தான் இருக்கு அப்படின்னு மொத்த பழியையும் அவன் மேல போட்டுட்டு எஸ்கேப் ஆக பிளான் பண்றான். இவன் உண்மையிலேயே ரொம்ப கொடூரமான வில்லன். அப்புறம் சூக்கிங்கு கூசாங்க கிட்ட இப்போதைக்கு எல்லாம் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தைச்சு டெம்பிள், அதாவது தைச்சு கோவில்ல இருக்கிற தன்னோட அம்மாவை பார்க்க போறதா சொல்றான். இந்த தைச்சு டெம்பிள் சாதாரண இடம் கிடையாது நண்பா, அதுதான் உண்மையான தைச்சு டீமான் கல்ட் செயல்படுற ரகசிய இடம். அரக்க சக்தியோட வாரிசான நம்ம சாங்கேக்கு அந்த இடத்தோட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அப்படியே சீன் கட்டானா, இதற்கிடையில் யுவே மிங்காங்கும் அவளோட அப்பாவும் கூச்சாங்கேயோட அப்பாவை சந்திக்க வர்றாங்க. அங்க மிங்காங் மனசுக்குள்ள சில பழைய ஞாபகங்களை நினைச்சு பாக்குறா. அவளோட சொந்த அப்பா கூட அவகிட்ட ரொம்ப கண்டிப்பா இருப்பாரு. ஆனா கூச்சாங்கேயோட அப்பா அவளை தான் சொந்த பொண்ணு மாதிரியே அவ்வளோ பாசமா நடத்துவார். கடந்த ஜென்மத்துல கூச்சாங்கேக்குள்ள இருக்கிற அந்த டெமானிக் ஹார்ட்டாலும் அவன் தங்கை சியானியர்கிட்ட இருந்து அந்த டாவ்போனை பிடுங்கி அவன் செஞ்ச கொடூரத்தாலும் அவனோட அப்பா ரொம்பவே மனமுடைந்து போயிடுவாரு. தன் சக்தியையெல்லாம் இழந்து ஒரு நோயாளியாகவே மாறிடுவாரு. அவனோட அம்மாவும் இந்த கொடுமைகளை தாங்க முடியாம கடுமையா பாதிக்கப்படுவாங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும் மிங்காங், இந்த கூச்சாங்கே இன்னும் எத்தனை பேருக்கு தான் இப்படி கஷ்டத்தை கொடுப்பானோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே ரொம்ப வருத்தப்படுறா. அப்போ கூச்சாங்கே அங்க என்ட்ரி கொடுக்கறான். 2 பேரோட அப்பாக்களும் நாங்க கொஞ்சம் பெரியவங்க பேச வேண்டியது இருக்கு, நீங்க 2 பேரும் வெளியே போய் ஜாலியா பேசிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. வெளியே வந்ததும் கூச்சாங்கே மிங்காங்கையே ஒரு மாதிரியா வித்தியாசமா பாத்துட்டு இருக்கான். மிங்காங்குக்கு ஒரே பதட்டம். ஏன் இப்படி பாக்குற, என் முகத்துல ஏதாச்சும் ஒட்டி இருக்கான்னு கேக்குறா. ஆனா நம்ம தலைவன் அவ முகத்தை பார்க்கல நண்பா. அவ தலைக்கு மேல இருக்கிற அந்த 8000க்கும் அதிகமான சிஸ்டம் லக் பாயிண்ட்ஸை பார்த்து வாய பிளந்துட்டு இருக்கான். என்னது 8000 பாயிண்ட்ஸா, இவ ஒரு பெரிய லக் ஜாக்பாட் ஆச்சேன்னு கணக்கு போடுறான். கூச்சாங்கே அப்படியே அசால்ட்டா மிங்காங்க பார்த்து, என்ன மிங்காங், என் கூட இருக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வந்திருக்கியா அப்படின்னு கேக்குறான். இத கேட்டதும் மிங்காங் அப்படியே ஆடி போயிட்டா. அவ மனசுக்குள்ள, இவனுக்கு எப்படி தெரிஞ்சது, ஒருவேளை நான் மறுபிறவி எடுத்து வந்த உண்மை இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு பயப்படுறா. ஆனா டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு ஒரு எமோஷனல் கார்டா இறக்குறா. உனக்கு விருப்பம் இருந்தா நீயே நிறுத்திக்கோ, ஏன்னா நீ எப்பவுமே என்ன வெறுக்கதானே செய்யற அப்படின்னு ரொம்ப சோகமா பேசுறா. ஆனா நம்ம தலைவன் அசருவானா, அவனோட மெயின் பிளானே வேற. மிங்கோங்கோட திட்டம் என்னன்னா, இப்போதைக்கு இவனை விட்டு விலகாம கூடவே இருந்து இவனோட நம்பிக்கைய சம்பாதிச்சு அப்புறமா இவனை ஒரே போடா போட்டு தீத்துறணும் அப்படிங்கிறது தான். ஆனா நம்ம தலைவன் ஒருபடி மேல போய், மிங்கோங், பழசுல நான் உன்னை எப்படி நடத்தினேன்னு தெரியாது, ஆனா இனிமே உன்னை என் கண்டு மாதிரி பார்த்துப்பேன், இந்த நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஒரு பிட்ட போடுறான். இத கேட்டதும் அவளுக்கு இன்னும் குழப்பம். நிச்சயமா இவன் ஏதோ பெரிய சதி பண்றான், இவனோட இந்த நல்லவன் நடிப்பை நம்பவே கூடாது அப்படின்னு தனக்குத்தானே வார்னிங் கொடுத்துக்கிறா. கூசான்கே இப்ப அவன் மேல அன்பு புழிய ஆரம்பிக்கிறான். உனக்கு ஏன் இவ்வளவு வேர்க்குது, உடம்பு எதுவும் முடியலையா அப்படின்னு கேட்டு அவளை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறான். மிங்கும் கண்ணுல கண்ணீரே வந்துடுது நண்பா. அவன் மனசுக்குள்ள, டே பாவி, போன ஜென்மத்துல உன் வாளால என் இதயத்தை கீறும்போது நான் உன் பொண்டாட்டின்னு உனக்கு தோணலையா அப்படின்னு நினைச்சு அழுகிறா. ஆனா நம்ம தலைமை மனசுக்குள்ள, மிங்கோங், உன் ஆக்டிங் நம்ம லிந்தியான அளவுக்கு கூட தேரலையே அப்படின்னு நக்கலா சிரிச்சுக்கிறான். இப்போதான் நம்ம சிஸ்டம் என்ட்ரி கொடுக்குது. கூசாங்கேக்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை சொல்லுது.
யுவே மிங்காங் சாதாரண பொண்ணில்ல, அவ மறுபிறவி எடுத்து வந்த ஒரு பேரரசி. அவ இதயத்துல உன் மேல அவ்வளவு காதலும் இருக்கு, அதே சமயம் அவ்வளவு வெறுப்பும் இருக்கு. சிஸ்டம் இப்ப கூசாங்கேட்க்கு 2 ஆப்ஷன் கொடுக்குது கைஸ். 1, அவ பின்னாடியே போய் அவளோட காதலை சம்பாதிச்சு அவளை முழுசா உன் வசப்படுத்து. 2, இப்பவே அவளை கொன்னுட்டு மொத்த பாயிண்ட்ஸையும் அள்ளிக்கோ. இந்த 2க்குமே ரிவார்டு என்ன தெரியுமா? 5000 லக் பாயிண்ட்ஸ் மற்றும் 25,000 டெஸ்டினி பாயிண்ட்ஸ். நம்ம தலைவன் எதை செலக்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அவன் காதல், அதாவது அவளை தன்வசப்படுத்தும் அந்த முதல் ஆப்ஷனை தான் செலக்ட் பண்றான். இதை செலக்ட் பண்ண உடனே மிங்காங்கிற்கும் இவனுக்கும் கடந்த ஜென்மத்துல நடந்த அத்தனை கொடுமையான சம்பவங்களும் கூசாங்கே கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி ஓடுது. முந்தைய ஜென்மத்துல மிங்கோங்க்கு எவ்வளோ பெரிய இமோஷனல் டேமேஜ் நடந்திருக்குன்னு கூசாங்கேக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சு. கல்யாணமான முதல் நாள்லயே தான் உயிரா காதலிச்ச புருஷன் கையாலேயே சாவறது சாதாரண விஷயம் இல்லையே. அதனால அவ மனசை அவ்வளோ சீக்கிரம் மாத்த முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ சீன் கட்டானா அவங்க 4 பேரும், அதாவது 2 அப்பாக்களும் இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மிங்கோங் கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்த கூசாங்கியோட அப்பா, என்னம்மா இவன் ஏதாச்சும் கோபப்படுத்தினானா அப்படின்னு ரொம்ப அக்கறையா கேக்குறாரு. அதுக்கு மிங்கோங், இல்லையே அப்படின்னு சொல்ல, நம்ம கூசாங்கிய உடமே எழுந்து, இவன் என் பொண்டாட்டியாக போறவ, இவளை போய் நான் கஷ்டப்படுத்துவேனா அப்படின்னு டைலாக் விட்டுட்டு தான் கையாலேயே அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். மிங்கோங் மனசுக்குள்ள, பெரியவங்க முன்னாடி நல்லவன் மாதிரி எவ்வளவு அழகா நடிக்கிறான் பாரு இந்த கிரிமினல் அப்படின்னு நினைக்கிறா. சாப்பிட்டதும் கூசாங்கே, இன்னைக்கு ராத்திரி ரொம்ப நீளமா இருக்கு, எனக்கு கம்பெனி கொடுக்கறியா மிங்கோங் அப்படின்னு செம ரொமான்டிக்கா கேட்க, இத புரிஞ்சுக்கிட்ட 2 அப்பாக்களும் அவங்கள தனியா விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதும் மிங்கோங், இனிமே நீ நடிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அதுக்கு கூசாங்கே, நான் நடிக்கலையே, ஆனா நீதான் இப்போ ரொம்ப மாறிட்ட அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட மிங்கோங் மனசுக்குள்ள, இவன் மறுபிறவி எடுக்கல, அதனாலதான் என் வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து நான் மாறிட்டேன்னு நினைக்கிறான், ஆனா இவன் என்னைக்குமே திருந்த மாட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரும்பி நடக்கிறா. அப்போ திடீர்னு கூசாங்கி அவன் மேல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். ஆனா நம்ம மிங்கோங் அதை ரொம்ப அசால்ட்டா தடுத்து நிறுத்துறா. கூசாங்கி அவளை பார்த்து, ஓஹோ, நீ ஏற்கனவே கிங் ரெல்ம், அதாவது ராஜா நிலைக்கு முன்னேறிட்டியா, எங்கிட்டயே உன் சக்தியை மறைக்கிறியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவளை இடுப்போட சேர்த்து தம்பக்கம் இழுக்கிறான். மிங்கோங் பதறி போய், என்ன விடு அப்படின்னு சொல்ல, கூசாங்கி அவளை விட்டு நீ இன்னும் முழுசா தயாராகல அப்படின்னு ஒரு மிரட்டலான டோன்ல சொல்றான். உடனே மிங்கோங், நான் உன்னை எவ்வளவுதான் சந்தோஷப்படுத்த நினைச்சாலும் நீ மாறப்போறதில்லைன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, அதான் என் சக்தியை வளர்த்துக்கிட்டேன், வெளி உலகத்துல சக்தி மட்டும்தானே முக்கியம் அப்படின்னு கடந்த ஜென்மத்துல கூசாங்கிய சொன்ன அதே டைலாக அவன் முகத்துக்கு நேராவே சொல்றா. கூசாங்கிய மனசுக்குள்ள, ஓஹோ ரொம்பத்தான் சாலாக்காய்கிட்ட அப்படின்னு ரகசியமா சிரிச்சுக்கிறான். நம்ம கூசாங்கே மெதுவா மிங்காங் பக்கத்துல போய் ஒரு சோகமான மூஞ்ச வச்சுக்கிட்டு, ஏன் மிங்காங், என் மனசு உனக்காக உருகாதுன்னு நினைக்கிறியா? நீ என்கிட்ட இருந்து நிறைய விஷயத்த மறைக்கிற, இது என் மனசை ரொம்ப காயப்படுத்துது தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறான். கைஸ், இதான் அந்த மாஸ்டர் மேனிபுலேட்டர் வேலையை காட்டுறது. ஆனா நம்ம மிங்காங் அக்கா அசருவாங்களா? டே பாவி, இந்த நடிப்பையெல்லாம் நிறுத்து, உன் கேரக்டர் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டா. நம்ம தலைவனும் சிரிச்சுக்கிட்டே, அப்ப என் கேரக்டர் எப்படின்னு உனக்கு தெரியும்னு சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவ கோபத்துல தாக்க வரும்போது டக்குன்னு அவ கைய புடிச்சு அப்படியே செவத்தோட சேர்த்து ஒரு வால் ஸ்லாம் பண்றான். அப்படியே அவ காதுல மெதுவா, மிங்காங், ராத்திரி ரொம்ப நீளமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்னு நீ நினைக்கிற அப்படின்னு ரொம்ப மிரட்டலா கேக்குறான். மிங்காங் முதல்ல எதிர்க்க நினைச்சாலும் அந்த தருணத்துல என்ன நினைச்சாலோ தெரியல, அப்படியே அமைதியாகிடுறா. அப்புறம் 2 பேரும் ஒன்னா தூங்கிடுறாங்க. ஆமா நண்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, உண்மையிலேயே வெறும் தூக்கம் மட்டும்தான். அடுத்த நாள் காலையில கூசாங்கே கண்ணு முழிச்சு பாக்குறான். ஆனா மிங்காங் அங்க இல்ல, சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டா. கூசாங்கேவுக்கு ஒரு விஷயம் புரியல, மிங்காங் ஏன் இவ்வளவு சீக்கிரம் சண்டைய விட்டுட்டு சட்டுன்னு அமைதியானாள். அப்புறம்தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. மிங்காங் மனசளவுல பழி வாங்க துடிக்கிறா. கடந்த ஜென்மத்துல அவ பட்ட கஷ்டத்துக்கும் துரோகத்துக்கும் கூசாங்கேய பழி வாங்க அவ எதையும் இழக்க தயாராயிருக்கிறா. அவளோட அந்த வெறி, அந்த பிடிவாதம் நம்ம தலைவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை இவளுக்கு என் மேல இந்த வெறுப்பு இல்லாம இருந்திருந்தா இவளை நான் இன்னும் அன்பா பாத்திருக்கேன் அப்படின்னு கூசாங்கே மனசுக்குள்ள நினைக்கிறான். அதே சமயம் மிங்காங் மனசுல லேசான மாற்றம் வந்ததால கூசாங்கையோட லக் பாயிண்ட்ஸ் கிடுகிடுன்னு ஏறுது. நம்ம தலைவன் இப்போ செம கெத்தா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு மத்த வேலைகளை கவனிக்க கிளம்புறான். இன்னொரு பக்கம் யுவே மின்காங் தன் பணியாட்கள் கிட்ட,
உங்களுக்கு கூசாங்கேய பத்தி என்ன தோணுது அப்படின்னு கேக்குறா. அவங்க, வெளியில எல்லாரும் அவரை ஒரு கிரிமினல்னு சொல்றாங்க, ஆனா அவர் உங்களை ரொம்ப நல்லாடா நடத்துறாரு அப்படின்னு சொல்றாங்க. மின்காங் அப்படியே குழம்பி போய் நிக்கிறா. எனக்கு 2 ஜென்ம அனுபவம் இருக்கு, ஆனா இந்த கூசாங்கே என்ன நினைக்கிறான்னு என்னால மட்டும் ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு யோசிக்கிறா. கடைசியா ஒரு முடிவுக்கு வரா. ஒருவேளை இவன் எனக்கு தீங்கு நினைக்கலனா நான் இவனை பழி வாங்க மாட்டேன், என் சக்தியை மட்டும் வளர்த்துப்பேன். ஆனா இவன் பழைய மாதிரி என்கிட்ட வாலாட்டினா கண்டிப்பா முடிச்சிடுவேன் அப்படின்னு ஒரு பயங்கரமான சபதம் எடுக்கிறா. அதே நேரத்துல நம்ம யாஞ்சி அந்த பாழடைந்த நிலத்துக்கு போய் அங்க ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல சிக்கிறா. அங்க ரகசியமா எதையோ தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சக்தி வாய்ந்த மாஸ்டர்கள் திடீர்னு அவள் மேல அட்டாக் பண்றாங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் வேற லெவல் பலசாலிகளா இருக்காங்க. நிலைமை கைமீறி போறத புரிஞ்சுகிட்ட யாஞ்சி உடனடியா கூசாங்கே கொடுத்த அந்த அபூர்வமான ஸ்பேஸ் பிரேக்கிங் டாலிஸ்மேனை பயன்படுத்துறா. அந்த மாய சக்தியோட உதவியால அங்கிருந்து மின்னல் வேகத்துல தப்பிச்சு செல்றா. இந்த இடத்துல இவ்வளவு பவர்ஃபுல்லான மாஸ்டர்கள் எப்படி இருக்க முடியும்? இத பத்தி சீக்கிரம் கூசாங்கே கிட்ட சொல்லணுமே அப்படின்னு பதட்டத்தோட பறக்கிறா. உண்மையிலேயே அந்த பாழடைந்த நிலம் சாதாரண இடம் கிடையாது நண்பா. கூசாங்கேயால் குடும்பத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட அவனது தங்கை சியானியர் ட்ரெயினிங் எடுக்கிறதுக்காக தஞ்சம் புகுந்த இடம்தான் அதுதான். அங்க இருக்கிற எல்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய குழப்பம். யாஞ்சி எதுக்காக இங்க வந்தா? அவகிட்ட கூ குடும்பத்துக்கான எந்த அடையாளமும் இல்லையே. ஒருவேளை அவ சியானியரை தேடிதான் வந்திருப்பாளோ அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சியானியர் அங்க இருக்கிற ஒரு கடை வீதியில ரொம்ப சோகமா நடந்து போய்கிட்டு இருக்கா. அங்க சில அழகான பொருட்கள் அவளுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அத கூட வாங்க அவகிட்ட காசு இல்ல. இந்த கொடுமக்கார கூசாங்கே மட்டும் என் சக்திய பறிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் இவ்வளோ வறுமையில இருந்திருக்க மாட்டேன். ஒரு சின்ன பொருளை கூட வாங்க முடியாம கஷ்டப்படுறனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே அவனை திட்டிக்கிட்டே அங்கிருந்து கிளம்புறா. அப்போதான் கைஸ், அங்க இருக்கிற சில லோக்கல் ரவுடி பசங்க அவளை வழிமறிக்கிறாங்க. இப்போ சியானியர் என்ன பண்ண போறா? இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். அந்த ரவுடிகளிடமிருந்து சியானியர் தப்பிப்பாளா? கூசாங்கே தன் தங்கையை சந்திக்க போகும் அந்த தருணம் எப்போது தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.